அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அக்டோபர் 27இல் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27இல் நடைபெறவிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவிருக்கிறது. காவல்துறையினரின் அனுமதியை தொடர்ந்து அக்டோபர் 27ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விக்கிரவாண்டியில் வி சாலையில் கிராமத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாலாஜி இது தொடர்பான விவரங்களுடன் இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன அறிக்கை வெளியாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, விஜய் அவருடைய கட்சி அறிவிப்புக்கு பிறகு அவருடைய மாநாடு எப்பொழுது தொடங்கும் என்கின்ற ஒரு கேள்வியானது பல நாட்களாக எழுந்து வந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி அவருடைய மாநாடு நடைபெறும் என்று பல கட்ட அவங்க அது தொடர்பாக இதுவும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது தேதி சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தேதி அறிவிக்கப்படாமல் மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய ட்விட்டரில் வருகின்ற இந்த அடுத்த மாதம் 27ஆம் தேதி இந்த மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறும் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரைந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், குறுகிய காலத்தில் மாநாடு நடத்த முடியாது என்கின்ற சூழல் காரணமாகவே தேதி மாற்றம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த மாநாட்டிற்கான தேதி அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். லாவண்யா, நீங்க இணைப்பில் இறங்க பாலாஜி. இது தொடர்பாக மேலும் விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்கள். லாவண்யா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை என்ற கிராமத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் மாநாட்டுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருப்பதாக வெவ்வேறு தளங்களில் பேசப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பாக எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்காமல் அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொண்டது. காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கை தொடங்கிய நிலையில் கடந்த மாதமே இந்த முதல் மாநாடு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 15ஆம் தேதி நடத்தப்படலாம் என்ற தகவலும் வெளியானது. இந்த நிலையில் முதல் மாநாடு என்னைக்கு நடைபெறும் என்ற தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் அரசியல் தளத்தில் 2 முக்கியமான எதிர்பார்ப்புகளை இது ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்திய போதும் பாடலை வெளியிட்ட பிறகும் அவர் முக்கியமாக மாநாட்டை முன்னிறுத்தி 2 முக்கிய விஷயங்களை கூறினார். ஒன்று, கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் விளக்க இருக்கிறோம். கட்சி கொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் யானைக்கும் என்னென்ன அர்த்தங்கள் என்பதை விளக்க இருக்கிறோம் என்றும் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த முதல் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விக்னேஷ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். முதல் மாநாடு தொடர்பான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக, உங்களுடைய கருத்து என்ன? ஆல்ரெடி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்ச மாதிரி மாநாடுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களோட கொள்கை விளக்கமா மாநாடா அது இருக்கும். தளபதி அவர்கள் வந்து எங்களோட கொள்கை கோட்பாடுகள், எங்களோட அரசியல் செயல் திட்டம், எங்களோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத வந்து மாநாட்டுல வந்து எங்களோட கேடர்ஸ்க்கும் தமிழக மக்களுக்கும் வந்து உரைகள் தெரிவிக்கிறார். திருச்சியில முதல் மாநாடு நடத்தப்படலாம் அப்படின்ற தகவல் இருந்தது. சேலம், ஈரோடு அப்படின்னு வெவ்வேறு இடங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. விழுப்புரத்தை தேர்வு செய்தது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் அப்படின்றத மையப்படுத்தி இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதா? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் தளபதி அவர்களோட ஃபர்ஸ்ட் மாநாடு. இது போக மற்ற பகுதிகளிலும் நடத்தப்படும் எதிர்காலங்கள்ல. இது ஃபர்ஸ்ட் மாநாடு. சென்னையோ இல்ல மற்ற பகுதிகளிலோ வந்து மாநாடுகள் நடத்தப்படும். இப்ப கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை விளக்கக்கூடிய மாநாடா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது மாதிரியான பயணத்தை, மாற்று அரசியலை விஜய் முன்னெடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? எங்க தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி எங்களோட கொள்கை ஆசான் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அவரோட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுல அடுத்த சமூக நீதிக்கான அடுத்த பாய்ச்சலா எங்களோட அரசியல் பயணம் இருக்கும். சமூக நீதி, மதச்சார்பின்மைக்கான ஒரு பேர் இயக்கமா தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக அரசியல் களத்துல ஒரு முதன்மை சக்தியா எழுச்சி பெறும். எவ்வளவு பேர் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? உறுதியா பல லட்சம் கணக்கான தொண்டர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. நீங்க வந்து இதுவரையும் ஒரு தளபதி அவர்களை வந்து ஒரு திரை நட்சத்திரமா தான் பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு மாஸ் லீடரா, ஒரு மக்கள் தலைவரா, புரட்சி தலைவர் மாதிரி ஒரு மக்களோட உணர்வுகளை, மக்களோட பிரச்சனைகளை, மக்களோட அந்த பல்ஸ வந்து தளபதி அவர்களை அட்ரஸ் பண்ணுவாரு. மக்களோட சிந்தனையும் மக்களையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஒரு மாஸ் லீடர் வந்து ஒரு டிரான்ஸ்பார்மேஷனை தளபதி வந்து ஒரு மாஸ் லீடர் டிரான்ஸ்பார்ம் ஆகுற விஷயத்த நீங்க மாநாட்டுல எதிர்பார்க்கலாம். தளபதியோட ஸ்பீச் வந்து ஒரு தமிழகத்திற்கான அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கான ஒரு வரைவா இருக்கும். இந்த அறிக்கையில 2 விஷயங்களை முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு. ஒன்று, நம்மளுடைய கொள்கை விளக்க மாநாடா இது இருக்கும், நம்மளை வழிநடத்தக்கூடிய கொள்கை எதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொண்டர்களுக்கு விளக்கக்கூடிய வகையில் ஒரு திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடுவதற்கான மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது போன்ற கொள்கைகள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கவரக்கூடிய இப்ப இல்லாத கொள்கைகளை என்ன விஜய் கொடுக்க போறாரு? இல்ல, நத்திங் பிலோ த ஸ்கை இஸ் நியூ. அதனால பெரியார்னா எல்லா கட்சியும் பெரியார் சொல்றதுனால பெரியாரோட இதுவா இருக்க மாட்டாங்க. பல கட்சிகள் வந்து பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு பெரியார்னு சொல்லிக்கிட்டு கேஸ் சர்வே எடுக்க மறுக்கிறாங்க. அப்படி இல்லாம பெரியாரின் கொள்கைகளை வீரியமா செயல்படுத்தும் இயக்கமா தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அது கிரவுண்ட்லயும் நாங்க செயல்படுத்துவோம். கவர்மெண்ட்டுக்கு வந்தா கவர்மெண்ட்லயும் பாலிசி வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நாங்க ஹிப்போக்ரஸியா இருக்க மாட்டோம். நாங்க எந்த கொள்கையை நாங்க வந்து ப்ரொபகண்டா பண்றோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சமூக நீதினு பேசிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மறுக்க மாட்டோம். கேஷ் சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியும். கேஷ் சர்வே எடுக்க மறுக்க மாட்டோம். நாங்க வந்து பெரியாரின் கொள்கையை நாங்க ப்ரொபகண்டா பண்றதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிப்போம். தமிழக மக்கள் மனங்களை தீர்க்கமாக வெல்லக்கூடிய நோக்கத்தில் அமைய உள்ள இந்த மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதா சொல்லியிருக்கு. காவல்துறை தரப்பில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது இந்த அனுமதி கொடுக்கும் போது. இந்த நிபந்தனைகள் எந்த அளவுக்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டிருக்கு, இன்னும் எதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டியிருக்கு? போலீஸ் போர்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா கேட்கிற கொஸ்டின்ஸோ இல்ல கொரிஸோ இல்ல கண்டிஷன்ஸோ வந்து வழக்கமான நடைமுறை தான். அத வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை காவல்துறைக்கும் அதே நேரத்துல எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷனிங் இருக்கும். நாங்க வந்து எங்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்குன்னு நாங்க பாக்குறோம். இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவங்கள வந்து சேஃபா வரணும், அவங்க சேஃபா திருப்பி வீட்டுக்கு போற வரையும் அந்த மியூச்சுவலா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். போலீஸ்க்கு எங்க சைடு ஒத்துழைப்பு இருக்கணும், போலீஸ் எங்களுக்கும் ஒத்துழைப்பு தரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நான்
அதாவது எப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனுக்கான பணியை தான் பார்க்கறது. நான் கன்ஃபரண்டா பார்க்கல. அது அவங்களோட பணி. காவல்துறை அவங்களுக்கு வந்து டிராபிக்கோ இல்ல மற்ற விஷயங்களோ அவங்களோட பணிகளை அவங்க பாக்குறாங்க. எங்க பணிகளை நாங்க பாக்குறோம். பட் அந்த காவல்துறைக்கு இருக்க பொறுப்பு எங்களுக்கு. உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வீர விக்னேஸ்வரன். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியா நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தமிழக மக்களுடைய மனங்களை தீர்க்கமா வெல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த முதல் மாநாடு அமையும் அப்படின்னு விஜயுடைய முதல் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புல வெளியாகிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? அதாவது ஏற்கனவே ஒரு செப்டம்பர் 23 அன்றைக்கு மாநாடு பிக்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா போலீஸோடைய கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து இந்த ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த மாநாட்டு ஏற்பாடுகள்லாம் நடத்த முடியுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தப்போ அந்த தேதி எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம இப்ப அக்டோபர் 27 அப்படின்னு ஒரு தெளிவு பிறந்திருக்கு. அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அந்த மாநாடு வந்து கண்டிப்பாக பல விதங்கள்ல வந்து ஏன்னா வந்து ஒரு கொடியை பத்தின விஷயங்களும் அவர் சொல்றேன் இருக்காரு மாநாட்டில். அதே மாதிரி நாட்டை எதிர்நோக்குகிற பல்வேறு பிரச்சனைகள்ல அவருடைய கருத்துக்கள் என்னன்னு அந்த மாநாட்டு மூலமா தான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி அந்த மாநாட்டில் வந்து என்ன மாதிரியான கட் அவுட்லாம் வைக்கிறாங்க, எந்த தலைவருடைய கட் அவுட் வைக்கிறாங்க, யாருடைய வாசகங்களை வந்து அங்க பயன்படுத்துறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் கூர்ந்து கவனிக்கப்படும். அப்படி கவனிக்கப்படும் போது அவரை பற்றின விமர்சனங்கள் நிறைய வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. 20,000 வெஹிக்கிள் இருக்கு. 50,000 வெஹிக்கிளுக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 50,000 பேர் வருவாங்கன்னு சொன்னா கூட அதிகமான ரசிகர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போலீஸ் வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ் ஏற்கனவே போட்டாங்கன்னு சொன்னாங்க, விஜய் தரப்புல சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒரு யூஸ்வல் கண்டிஷன் தான். ஏன்னா நாளைக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா எல்லாம் கோர்ட்டு முதற்கொண்டு எல்லாருமே வந்து போலீஸ் தான் குறை சொல்லுவாங்க. அதனால போட வேண்டிய கண்டிஷனை ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்காங்க. அதனால அந்த குறிப்பிட்ட அளவு தான் வரணும்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த மாநாடு வந்து விஜயோடைய அரசியல் பாதையை தெளிவுபடுத்துற ஒரு விஷயமா இருக்கணும். பல்வேறு கோட்பாடுகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதியை பத்தி பேசுறாரு, மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறாரு, பெண்கள் பாதுகாப்பை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கும் போது இன்னும் வேறு பல விஷயங்கள், மாநில சுயாட்சி, அப்புறம் கவர்னருடைய பொறுப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பல்வேறு கருத்துக்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்றாரோ அதை ஒட்டி தான் அவருக்கான அந்த செயல்பாடுகளை ஒட்டி தான் அவருக்கான அந்த ஆதரவு தளம் அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஒன்றும் தெளிவாக தெரிகிறது. அவர் ஒரு மாநில கட்சியாக வருகிறார், ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு எதிராக வருகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம், ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இது தொடர்பான ஆழமான பார்வை எங்களோட பயன்படுத்திக்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரியா. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீன் நம்முடன் இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். ஒரு முதல் மாநாட்டின் மூலமாக கொள்கை விளக்க மாநாடா மட்டும் இல்லாம ஒரு அரசியல் பெருவழி பாதையை அமைப்பதற்கான மாநாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஃபைனலா அந்த மாநாடுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநாடு நடக்குமா நடக்காதா, மாநாடு வந்து அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போகுமா அப்படின்ற பல்வேறு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்பெகுலேஷனுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அடுத்த மாதம் அக்டோபர் 27 மாநாடு நடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இது வந்து விஜயுடைய கட்சி தொண்டர்களுக்கு உண்மையிலேயே அவங்க அடுத்தது இதை எதிர்நோக்கி இந்த மாநாட்டுக்கான பணிகள் அப்படின்ற ஒரு விஷயங்களை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அது உறுதியாக இந்த தேதியில மாநாடு நடக்கிறது அப்படின்னும் போது, அது தலைமையை அறிவிப்பு இருக்குன்னும் போது அதுக்கு கால அவகாசமும் இருக்கிறது. ஒரு பெரிய மாநாடாக நடத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாகவும் இருக்கிறது. ஆகவே அதை நோக்கி அந்த மொபிலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து காவல்துறையினர் போட்டிருக்கக்கூடிய விதிகள்லாம் வந்து கொஞ்சம் பொதுவா மாநாடுகளுக்கு விதிகள் போடுவாங்க. பட் விஜயுடைய மாநாட்டுக்கு கூடுதல் விதிகளை போட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது நீங்க எந்த ஊர்ல கிளம்புறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல்துறையில போய் நீங்க வந்து காவல் நிலையத்துல போய் நீங்க வந்து உங்க வாகன நம்பரு, யார் யாரெல்லாம் போறீங்க அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் அதிக அளவு அந்த கூட்டத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த ஒரு சின்ன நெருக்கடியை கொடுக்கணும், காவல்துறை பர்மிஷன் நாங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் காட்டிக்கொள்வதற்காகவும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஐயங்கள்லாம் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் மீறி தற்போது அவருடைய விஜயுடைய எண்ணம் என்னன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தை வந்து நிரூபிக்க வேண்டும். ஒரு பெரிய மாநாட்டின் மூலமாக தான் அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு அதன் மூலமாக ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு மாநாட்டுல தான் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், அவருடைய கட்சியுடைய கொள்கை என்ன, அந்த கொடியில பொறிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாக
அவர் சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது, அந்த மாநாட்டுக்கான மொபிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொபிலைசேஷன் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சோ இது ஏதோ வந்து படம் ரிலீஸ் ஆகுது, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்ற அளவுல இல்லாம ஒரு புரிதலோட, ஒரு அரசியல் புரிதலோட, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அதை மாத்தணும். ஏன்னா கட்சி வந்து ஒரு ரொம்ப டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஃபேன் கிளப்ல இருந்து ஒரு மக்கள் மன்றமாக அவர் மாற்ற முயற்சி செய்தார். அந்த மக்கள் மன்றமும் வந்து ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் வந்து இயங்கி கொண்டிருந்துச்சு. இப்போ அந்த ஃபேன் கிளப்பை வந்து ஒரு முழுமையான ஒரு அரசியல் இயந்திரமாக மாற்ற வேண்டும், ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கான போதிய பயிற்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு வழங்க வேண்டும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்ட விஷயங்களாக அவங்க டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜயுடைய தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தும். அதே போல அந்த மாநாட்டுடைய தேதியை எதிர்நோக்கி பல்வேறு விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா அந்த அடிப்படையில தான் வந்து அந்த தேதி என்பது அவங்களுக்கு இதாகும். ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்க வேண்டும், தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாடாக அது நடக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெறுகிறது. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஷபீர்.